மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த கருத்தாய்வு குறித்த அடிப்படை தகவல்களை ஒரு தொகுப்பாக முதலில் பார்த்து விடலாம். தமிழகத்தில் 234 தொகுதிகளை கொண்ட 32 மாவட்டங்களை வடக்கு, தெற்கு, மத்தி, மேற்கு மற்றும் சென்னை என 5 மண்டலங்களாக பிரித்து இக்கருத்தாய்வு நடத்தப்படுகிறது. தேர்தலை ஒட்டி பல முக்கிய கேள்விகளை கேட்டு அவர்கள் மனங்களில் இருப்பதை உள்ளது உள்ளபடி தருகிறோம். இலவசங்கள், கூட்டணி, வாக்களிக்க பணம், சாதி மதங்களின் அடிப்படையில் வாக்கு, கட்சிகளின் நிதி வசூல் என்பன உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் தலைப்பொன்றிற்கு 5 கேள்விகள் வீதம் நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகளே கேட்கப்படுகின்றன. மக்கள் தெரிவித்த கருத்துக்களை வாரத்திற்கு ஒரு தலைப்பாக நாம் பார்க்கிறோம். மக்கள் மனங்களை புரிந்து கொள்வதில் கட்சிகளும் ஆர்வம் காட்டுவதால் மக்கள் மட்டுமல்லாமல் கட்சிகளும் உற்று நோக்கும் கருத்தாய்வாக இது அமைகிறது. இதன் அடிப்படையில் மக்கள் மனங்களை புரிந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் வெல்லப் போவது யார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். நேயர்களே, கடந்த வாரம் நாம் இலவசங்கள் என்ற தலைப்பில் 5 கேள்விகளை பார்த்தோம். இந்த வாரம் மிகுந்த சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு, கூட்டணி. இந்த கூட்டணி குறித்த தேர்தல் கருத்தாய்வு குறித்து நம்மோடு கலந்துரையாடுவதற்காக மூத்த ஊடகவியலாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். எலெக்ஷன் வரைக்கும் ஒரு வார்த்தையில் மக்களை ஈர்க்க வேண்டும் என்றால் அதன் பெயர் கூட்டணியா? இன்னும் 24 மணி நேரங்கள் தாமதித்தால் கூட பல்வேறு முடிவுகள் வெளிப்பட்டு விடக்கூடுமோ என்கின்ற ஒரு நேரத்தில் நம்ம இருக்கோம். ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றதை நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். இன்றைய கேள்வி திரையில பார்க்கிறோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள்? நாம் கொடுத்திருந்த தெரிவுகள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தனித்து போட்டி, இதர கருத்துகள், கருத்து இல்லை. இதில் வயது வாரியாக நாம் இந்த அட்டவணையில் பார்க்கிறோம். 18 25 வயது வரை உள்ள இளையோர், 26 35 வயது வரை, 36 50 வயது வரை, 51 65 வரை, 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள், எண்ணற்ற பல தேர்தல்களை பார்த்தவர்கள் 65+. முதன்முறையாக தேர்தலை சந்திப்பவர்கள் அல்லது இது இரண்டாவது தேர்தலாக இருக்கக்கூடியவர்கள் 18 முதல் 25 வயது வரை. அதில் உள்ள அட்டவணையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அந்த கருத்து இல்லை என்பதில் 30% இருப்பது 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இது சற்றே வியப்பளிப்பதாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விருந்தினர் என்ன நினைக்கிறார் என்பதை நாம் அவரிடம் கேட்டு பெறலாம். இதில் இரண்டாவது வரிசையில் பார்க்கும் பொழுது 4 முதல் 8 முறை பொது தேர்தல்களை சந்தித்திருக்கின்ற அந்த 26 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தேமுதிக பாரதிய ஜனதாவோடு இணையலாம் அப்படின்னு 25.18% அதிகமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 65 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் 8.93% தான் வேண்டாம் என்கிற மாதிரி அவர்களுடைய கருத்து இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு புதுமையான முயற்சி இந்த சர்வே, பேலட் பாக்ஸ் சர்வே என்று சொல்வோம். புதிய தலைமுறைக்கு எனது வாழ்த்துகள், பாராட்டுகள். மாற்றம் வேண்டும் என்கிற நினைப்பு இளைய தலைமுறையிடம் அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த 35 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் மாற்றம் வேண்டும், அந்த மாற்றம் அதிமுக திமுக ஆகிய கட்சிகளிடமிருந்து மாற வேண்டும் என்கின்ற உணர்வு. ஆனால் 60 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் பல மாற்றங்களை எதிர்பார்த்து அவர்கள் ஏமாந்ததால் மாற்றமெல்லாம் வராது, இதே நிலைமையிலேயே தொடரலாம் என்று அவர்கள் நினைப்பார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் தெரிவுகளிலேயே நீங்கள் திமுகவை விட்டு விட்டீர்கள். அதிமுக திமுக அப்படி இருக்க வேண்டும் அல்லவா, நீங்களே ஒன்றை விட்டு விட்டீர்கள். காரணம் என்ன? திமுக சேராது என்கின்ற ஒரு உணர்வு. அதிமுகவும் இயல்பாகவே அது சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பேசணும், அதனால அப்படி கொடுத்திருந்தாங்க. இதுல ஒரு பரீட்சை வச்சிருக்காங்க மக்கள். தனித்து போட்டியிடுங்கள் என்று சொல்வோரின் எண்ணிக்கையை மட்டும் கொஞ்சம் பாருங்க. அதை வியப்போட்டுறதா இல்ல? 31, 27, 30, 30, 30 என்று அனைத்து வயதிலும் சராசரியாக ஒரு 30% தனித்து போட்டியிடுங்கன்னு சொல்றாங்க. இது சரியான முடிவுதான். காரணம் என்னவென்றால், மாற்றம் வேண்டும் என்று நாம் எப்போது நினைக்கிறோமோ அப்போது வேறு கட்சிகளோடு கூட்டு வைக்க முடியாது. ஆக பாரதிய ஜனதா தலைமையிலே பிற சிறிய கட்சிகள் அல்லது ஒத்த கருத்துடைய கட்சிகள் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் மனது அப்படி இருக்கிறது என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். அல்லது கோபத்தின் வெளிப்பாடா கூட இருக்கலாம்ல. நீங்க தனியா நின்று பாருங்க, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். இத கட்சி மட்டும் நான் சொல்ல, நாளைக்கு நாலு மற்ற கட்சிகளை பத்தி பார்க்க போறோம். கோபத்தின் வெளிப்பாடாக இருக்காது. பொதுவாக ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் தங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது இயற்கை. உங்களது சர்வேயில் அது பிரதிபலிக்கிறது.
அதிமுகவுக்கு கூட்டணியோடு நீங்கள் சேர வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அதிமுக ஆதரவு மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். நமது கட்சி தோற்றுவிடக் கூடாதே என்று நினைப்பார்கள். தேமுதிக என்றாலும் அவர்களும் அப்படித்தான் நினைப்பார்கள். ஆனால் பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள் என்று இருப்பார்கள், மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களின் எண்ணிக்கை 30% என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். ஆண்கள், பெண்கள், இளையவர்கள்ங்கிறத மட்டும் நம்ம தனியா பிரிச்சு பார்க்கலாம். அந்த பாலின வாரியாக ஆண்களையும் பெண்களையும் பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? இவற்றோடு இளையவர்களையும் நாம சேர்த்து பார்க்கிறோம். இதுல குறிப்பிடத்தகுந்த அம்சமாக அதிமுகவோடு சேரலாம் என்று சொல்வோரில் பெண்களின் சதவிகிதம் தான் அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக தேமுதிகவோடு சேரலாம் என்று சொல்வோர் பெண்களின் எண்ணிக்கை தான் குறைவாகவும் இருக்கிறது. இந்த பெண்களின் மனமாற்றத்தில் துல்லியமாக வேறுபாடு அதிகமாக தெரியுது. உங்க பார்வை என்ன? அதிமுக ஆதரவாளர்களில் பெண்கள் தானே அதிகம் எப்போதுமே. அதனால இந்த சர்வேல பெண்களோட எண்ணிக்கை கூடுதலா இருக்கு. அதிமுக எப்பவுமே லேடிஸ் ஓட் பேங்க் இருக்குல்ல. வேற இதுல நீங்க என்ன குறிப்பிடத்தகுந்த அம்சமா பாக்குறீங்க? நான் குறிப்பிடத்தகுந்த அம்சமா பாக்குறது இது பொதுவாக நமது சட்டமன்ற தேர்தல் முடிவுகளைத்தான் இது பிரதிபலிக்கிறது. 89 பாரதிய ஜனதா கட்சி எந்த பலமும் இல்லாமல் ஒரு சீட்டு பத்மநாபபுரத்தில் ஒரு சீட் ஜெயிக்கிறது. அதற்கு பிறகு பல முறை தனியாக நிற்கிறார்கள். ஒன்றும் பெரிய அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை. பிறகு அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்து அவர்கள் நிற்கும் போது 4 சீட் ஜெயிக்கிறார்கள். இப்போது பாராளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட 15-16 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்கிறார்கள். தேமுதிகவும் கிட்டத்தட்ட அதே அளவு தான் வாங்கி இருக்கிறது. ஆனால் தேமுதிக போட்டியிட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை ஜாஸ்தி, பாரதிய ஜனதா கம்மி. ஆக பாரதிய ஜனதாவிலே அந்த கட்சியில இருக்கிற உயர்மட்ட பதவிகளில் இருப்பவர்கள் தங்களுக்கு பதவி வேண்டும், எம்எல்ஏவாக நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏதேனும் ஒரு கட்சி கூட்டணியை விரும்புவார்கள். ஆனால் கட்சியின் தீவிர ஆதரவாளர்கள் அல்லது அந்த உணர்வு உடையவர்கள் கட்சி தனியாக போட்டியிட வேண்டும், உடனடியாக இப்போது வெற்றி பெற வேண்டும் என்று என்ன அவசியம்? அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம். ஆனால் தனித்து போட்டியிட்டால் நமக்கென்று ஒரு அணி உருவாகுமே, அது ஒரு சரியான எண்ணம் தான். இன்றைய பட்ஜெட் குறித்து தலைவர்கள் என்ன விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், அதன் மூலம் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமான்னு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கும் எல்லோருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக கொஞ்சம் வரவேற்றதாக கூட செய்திகளில் பார்த்தோம். ஆனால் தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இல்லை என்பதாக முதலமைச்சர். இதை நீங்க ஒப்பிட்டு மனசுல ஓட்டி பாருங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு அதற்குரிய விடைகளை நீங்க சொல்லுங்க. மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வில் இன்றைய நமது கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதை மண்டல வாரியாக நாம் பார்க்கிறோம். தமிழகத்தை 5 மண்டலங்களாக பிரிக்கிறோம். தெற்கு, மேற்கு, மத்திய, வடக்கு மற்றும் மக்கள் அடர்த்தி மிகுந்த சென்னையை ஒரு தனி மண்டலமாக பிரித்து 5 மண்டலங்களாக நாம் பிரித்து பார்க்கிறோம். அதிமுகவோடு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது, தேமுதிகவிற்கு எந்த அளவிற்கு, பாமகவிற்கு எந்த அளவிற்கு, தனித்து போட்டியை குறிப்பிடத்தகுந்த அளவில் நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இதர கருத்து இல்லை. இதில் திரு ஷியாம், பாமகவில் சென்னை மண்டலத்தில் 0 தான் வந்திருக்கிறது. அதை குறிப்பிடத்தகுந்ததாக நாம் பார்க்கலாமா? வேற என்ன இருக்கிறது? அது அப்படி குறிப்பிடத்தகுந்ததாக பார்க்க முடியாது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே 2016 பாராளுமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி அது. பாமக ஒரு தொகுதியில் தருமபுரியில் ஜெயிச்சிருந்தாலும் சென்னையில உங்களுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. ப்ராப்ளி சாம்பிளிங் சைஸ்ல ஏதாவது இருக்கலாம், அது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட நம்பர் சாம்பிள் எடுத்திருப்பீங்க. சென்னை மண்டலத்தில் அதுக்குள்ள எவ்வளவு எடுத்தீங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியாது. அது அறிவியல் பூர்வமான அந்த சர்வேல எவ்வளவு வருது அவ்வளவுதான். அறிவியல் பூர்வமான சர்வே 7.5 கோடி பேர்ட்டி நம்ம சர்வே எடுத்துட்டா அப்புறம் எதுக்கு எலெக்ஷன்? தேர்தலே தேவையில்லையே. இல்ல, சாம்பிளிங் சைஸ்ல மார்ஜினல் எரர் வந்துரும்ல. மண்டல வாரியா எடுத்துக்கிறீங்க. சென்னை மண்டலத்துல எவ்வளவு நம்பர்? சரி, அந்த எண்ணிக்கைக்குள்ள நம்ம போகல. ஏன்னா அது முழுவதுமாக அறிவியல் பூர்வமாக நம்ம எடுக்கப்பட்ட சர்வே என்ற அளவில் நம்ம பார்த்திருக்கோம். முடியாது. ஆமா ஆமா ஆமா. அஇஅதிமுகவோடு என்பதில் சென்னையில் 32% சென்னையில் இருக்கு குறிப்பிடத்தகுந்த அளவில். அது ஒண்ணு மட்டும் தான் 30% மேல இருக்கு. இருக்கலாம். நான் சென்னையில எப்பவுமே ஒரு அர்பன் மைண்ட் செட் இருக்கும். அவங்க பிஜேபி, அதிமுக இந்த 2 அணிகளையும் அவங்க விரும்புவாங்க. அதிமுகவுக்கு ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் பிஜேபிங்கிற மாதிரி சென்னையில ஒரு உணர்வு இருக்கும். குறிப்பா சென்னையோட மைய பகுதிகள், மயிலாப்பூர் இந்த மாதிரி கொஞ்சம் உயர்மட்ட வர்க்கம் இருக்கிற பகுதிகளில் சாம்பிள் கூடி இருந்ததுன்னா இந்த மாதிரியான 30%. எளிதா ஒரு கேள்வி, இப்ப தேமுதிக பாமக இரண்டையும் சேர்த்து கொண்டால் பாரதிய ஜனதாவிற்கு அதிமுகவோடு சேர்வதை விட அதிக பலன் கிடைக்குமா இல்லையான்றது ஒட்டுமொத்த அட்டவணையில் நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்த அட்டவணையாக அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எண்ணிக்கை 25.90%. தேமுதிகவோடு கூட்டணி வைக்கலாம் 20%,
பாட்டாளி மக்கள் கட்சியோடு வைக்கலாம் 6.15, தனித்தே போட்டியிடுங்கள் 29.84, இதர கருத்துடைய 4.08, கருத்தற்றவர்கள் 14.03. இப்ப நான் சொன்னதுபடியே தேமுதிக பாமக இரண்டையும் சேர்த்தால் அதிமுகவை விட அதிகமாக இருக்கு. வாய்ப்புண்டா? வாய்ப்பு உண்டு. இதுல முதலமைச்சர் எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு நம்ம விசித்திரமா பாக்குறது என்னன்னா, முதலமைச்சர் வேட்பாளர்கள் மிக அதிகமாக இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறாங்க. அதனால நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு, கணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அது பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மத்தியிலே ஆட்சி செய்கிறது, மாநிலங்களில் தன் செல்வாக்கை பெருக்கிக் கொண்டே வருகிறது. அதோட நேச்சுரல் எய்ம்ங்கிறது கேரளாக்கு அடுத்தாப்புல தமிழ்நாடு தான் இருக்க முடியும். அப்ப அடுத்த ஒரு 10 வருஷத்துல இங்க ஆட்சியை பிடிக்கணும்னா ஒரு தனி அணி இருக்கணும். இந்த 10 வருஷத்துல அவங்க பாமகவையும் விஜயகாந்த் கட்சியவும் அவங்க பெரிதா நம்புவாங்க. அதனால அது சரியான பார்வை தான். அதே நேரத்தில் அதிமுக 25, தேமுதிகவோடு உறவு வையுங்கள், கூட்டணி வையுங்கள் சொல்றவங்க 20, கிட்டத்தட்ட 5 தான் வித்தியாசமாக இருக்குது. ஆனா வாக்கு சதவீதம் ரெண்டு கட்சிகளுக்கு இடையில அதிகம், தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில. கூட்டணி வைங்கன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட சமமா மக்கள் நினைக்கிறாங்களே, என்ன காரணம்? கூட்டணி வைங்கன்னு சொல்லும்போது அந்த கருத்து சொல்ற மக்கள் அந்தந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிற மக்கள். இப்ப அதிமுக ஆதரவாளராக இருந்தா அவங்க கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, நம்ம கட்சி சேஃபா ஜெயிக்கணும்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவங்க உணர்வாங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்சியும் நினைப்பாங்க. இந்த அநேகமா இந்த சதவீதம் அந்தந்த மண்டலத்தில் இருக்கிற கட்சிகளோட ஆதரவு நிலையா கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, இதுல பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஓரளவுக்கு தெளிவா திமுகவும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க ஒரு வார்த்தையை விட்டீங்களா? திமுக சொல்லிட்டாங்களா? நீங்க ஒரு வார்த்தையை விட்டீங்களா? அதுக்காக தான் நான் கேட்கிறேன். திமுக நீங்க விட்டுட்டீங்க, எங்களை கேட்டீங்கல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் அல்லது இது ஏதாவது மாறப்போகுதா? அரண்மனை ரகசியம் என்று எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் அந்த புறங்களிலே நாம் பார்ப்பது என்னவென்றால், எப்போதுமே இந்த தேர்தல் களத்திலே கடைசி நிமிட மாறுதல்களுக்கு அது உட்பட்டது. பயணச்சீட்டு கடைசி நிமிட மாறுதலுக்கு உட்பட்டது என்று விமான பயணத்திலே வைத்திருப்பார்களே, அந்த மாதிரி. ஆக ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு இரவிலே கூட்டணிகள் மாறியதெல்லாம் முன்பு நான் சந்தித்திருக்கிறோம். திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வராது என்றோ, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வராது என்றோ நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. அதாவது அப்போ காங்கிரஸை உதறிவிட வேண்டும் அப்படின்னா வாய்ப்பு இல்லையா? காங்கிரஸ் திமுக கூட்டணி, இது என்னோட தனிப்பட்ட கருத்து, உங்க சர்வேயோட கருத்து இல்ல. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது எப்போது அறிவிக்கப்பட்டதோ அப்போதே திமுகவுக்கு ஒரு 4-5% ஓட்டு சதவீதம் குறைந்து விட்டது. என்ன காரணம் என்றால், ஈழ விடுதலை உணர்வு உடையவர்கள் கண்டிப்பாக இந்த கூட்டணியை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் காங்கிரசுக்கு எதிராகத்தான் ஓட்டளிப்பார்கள். 5% மினிமம் இருப்பார்கள் அவர்கள். இதுலயும் தனித்து போட்டிங்கிறது 30% இருக்குது. தனித்து போட்டியிட வேண்டும் என்று கருதுபவர்கள் ஒரு கட்சியின் ஹார்ட் கோர் ஓட்டர்ஸ். ஒவ்வொரு கட்சிக்கும் நமக்கு ஒரு அடிப்படையான ஹார்ட் கோர் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அந்த சப்போர்ட்டர்ஸ் எப்பவுமே பதவிக்காகவே இருக்கவே மாட்டாங்க. எந்த நிலைமை இருந்தாலும் நாங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். அதிமுகவின் மிகப்பெரிய தோல்விகளில் கூட அது 25%, திமுகவின் மிகப்பெரிய தோல்விகளில் கூட அது 25%. அந்த மாதிரி பிஜேபிக்கு ஒரு அடிப்படையான ஹார்ட்கோர் ஓட்டு வங்கி இருக்கும். அந்த ஓட்டு வங்கி என்ன சொல்லும் என்றால், பிஜேபி எப்போதும் தனித்து தான் போட்டியிட வேண்டும். அதாவது தனித்து என்றால் ஒரு அணியின் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு தனித்து. ஆனா நம்ம பிஜேபி காரங்கிட்ட மட்டும் இதை எடுக்கலாம், பொதுமக்கள்கிட்ட தான் எடுத்திருக்கிறோம். இல்ல, பொதுமக்கள் 30% என்பது இதை நம்பி இறங்குறது நல்ல பரீட்சையா விஷ பரீட்சையா? நல்ல பரீட்சை தான். நல்ல பரீட்சை என்றால் இந்த வரவு இருக்கிற தேர்தலை பற்றி மட்டும் நினைக்காமல் அடுத்த தலைமுறையை பற்றி நினைத்தால் இது நல்ல பரீட்சை தான். மாற்றம் வர வேண்டும் என்பது இயற்கை தானே, அதுல என்ன தவறு இருக்கிறது? இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகள் நாளையும் நம்ம பார்க்க போறோம். தேமுதிகவை உள்ளடக்கிய ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான கேள்வி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைய பங்கு பெற்றமைக்கு நன்றி. மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வில் நாளை தேமுதிக யாருடன் கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று மக்களிடம் கேட்டிருந்த பொழுது சொன்ன விடைகளை நாளை நாம் பார்க்கவிருக்கிறோம். இனி நாம் பார்க்கவிருப்பது இன்றைய தினத்தில் அரசியல் களத்தில் பின்னணி தகவல்களை